வேண்டாங்கிறது இது பண்ணிக்கிறேன். The floor recognition of Zone Vice President JC Manikandan, JC Karthiki, JC President, JC Dirdiga, JC Tirupur President, Past JC Chairman JC Center Officer, JC Prabha, JC Berundurai Elect Past President, JC Mohan Kumar, JC Berundurai Pride Past President, JC Parvati, JC Berundurai Pride Past President, JC Ishwar Murthy, JC Berundurai Elect Past President, JC Kaivani, JC Berundurai Elect Past President, JC Sriram, JC Coimbatore City President, JC Sridhar, Area Coordinator Coimbatore, JC Sivasamy, JC Tirupur Regional Chairman, JC Dharmadurai, Jacob Erode 6.0 Chairman, Line TVR Kumar, and past, present, future leader of JCI. JCI line Govindasamy. இன்றைய பட்டிமன்ற நிகழ்வுல எல்லாருமே நல்லா பேசினாங்க. இதை தேர்ந்தெடுப்பது மிக கஷ்டமான விஷயமா இருந்தது. ஓட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈக்குவலா வந்திருந்தாங்க. இருந்தாலும் நாம் ஒருவரை அறிவிக்க வேண்டியது இருக்கு. ஒரு நூலிலையில் அவங்க வெற்றி பெறுகிறார்கள். இந்த பட்டிமன்றத்தினுடைய சிறந்த பேச்சாளராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் ஜேசி அவினாசி ஜாஸ்மினை சேர்ந்த ஜேசி ஆர் ஜெனிசா அவர்களை சிறந்த பேச்சாளராக தேர்ந்தெடுப்பது இந்த பட்டிமன்றத்தோட நிச்சயமாக மகிழ்ச்சி அடைகிறது. ஒரு சந்தோஷமான விஷயம். அடுத்து நிகழக்கூடிய எங்களுடைய தொலைக்காட்சி பட்டிமன்ற நிகழ்வுகளில் நிச்சயமாக அவருக்கு ஒரு வாய்ப்பை பெற்று தருவோம். நம்முடைய கைசார் அவர்களுடைய அனுமதியோடு அவர் ஆதரவோடு அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். சிறந்த பேச்சாளருக்கு அங்கீகாரம் செய்ய இன்றைய சிறப்பு விருந்தினை அழைக்கின்றேன். Zone Team JCI Coimbatore City. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்க உறுப்பினர்கள் அது இல்லாம பட்டிமன்ற ரசிகர்கள் 2 பேருமே இங்க சேர்ந்திருக்கிறது ஒரு சிறந்த வாய்ப்பா நாங்க பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்தியா பிக்கஸ்ட் ஜோன் கான்ஃபரன்ஸ்
அப்படிங்கிறது வந்து நம்ம கோயம்புத்தூர்ல வந்து பண்ண போறோம். அக்டோபர் 11, 12 2 நாட்கள் வந்து நடக்க இருக்கு. ஸோ நார்மலா வந்து இதுக்கு ஒரு நேம் காயின் பண்ணுவோம். அதுக்கு இந்த வருஷம் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல இதை வந்து பண்றோம். ஸோ இந்தியாவிலேயே இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஜோன்கான் வந்து நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை வந்து கொடுத்துருக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ மெட்கான் ஹோஸ்ட் பர்சன்டிங் வந்திருக்காங்க. ஸோ அங்கேருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்து இந்த ப்ரோக்ராம் வந்து இங்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சீஃப் கெஸ்ட் ஆரம்பிச்சு பெரிய லிஜன்ஸ் வந்து இங்கே இருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த ஜோன் கான்ஃபரன்ஸ்க்கு பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிறத என்ன செய்யறது சுருக்கமாக அவங்க கூட சொல்லிடுறேன். இப்போ நம்ம கிட்ட நிறைய கிரியேட்டிவான நபர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஊக்குவிக்கும் விதமாக வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் கான்டெஸ்ட் அப்படிங்கிறத நடத்தி அதில் பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களை வந்து ஜோன்கான் வர வச்சு அங்கே ஒரு எலைட் டைரக்டர் மூலிமா கிஃப்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். மகளிர்கள் நிறைய அங்கே வந்திருக்கீங்க. இது வந்து ரெகுலர் ஜோன்கானா இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஈவெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரங்கோலி அண்ட் கோலம் இந்த கான்டெஸ்ட் வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கு நடக்கும். அதில் நல்லா பண்ணுறவங்க வந்து செலக்ட் பண்ணி அங்கே நீங்கள் ஜோன்கான் ஈவெண்ட்ல வந்து ஒரு பெரிய இடம் வந்து உங்களுக்காக ஒதுக்குவோம். அங்கே நீங்கள் எல்லாருமே வந்து கோலம் அண்ட் ரங்கோலி பண்ணி அதில் பெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு திருப்பி அங்கே வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். கிட்ஸுக்கான கான்டெஸ்ட் வந்து அங்கே வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வரோம். இது போக ஒரு ஆண்டர்பிரனர்ஸ் தொழில் முனைவோர்களை வந்து ஊக்குவிக்கும் விதமாக நிறைய ஐடியாஸ் இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடியாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதில் பெஸ்ட் ஐடியாஸ் இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணி அந்த ஜோன் ஈவெண்ட்ல அதுக்கு வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ப்ளஸ் வந்து அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள வந்து மீட் பண்ண வச்சு அவங்கள வந்து ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பண்ணுறோம். இதுக்கு மேலே ஒரு எமினன்ட் ஸ்பீக்கர் அங்கே வந்து இருப்பாங்க. நம்ம மிட்கான்ல இருந்த மாதிரி எமினன்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து இருப்பாங்க. இது போக பிசினஸ் ஸ்டார் ஷோ வந்து இருக்கும். எல்லாத்துக்கும் மேல அவார்ட் நைட் அப்படிங்கிறதா வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா நம்ம ஜோன்கான்ல பார்ப்போம். அதுவும் வந்து ரொம்ப சிறப்பா வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது போக அந்த பேட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் முன்னாடி இருக்கும். அதே மாதிரி டின்னரும் வந்து பெட்டரா வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு 1199 இருந்து ஆரம்பிச்சு 1499 அப்படிங்கிற பேக்கேஜ் வரைக்கும் வந்து அதை வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த இதை வந்து ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் பண்ணி கொடுக்குமாறு ஹரி சார் அவர்களிடம் அவர் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஹரி சார். வணக்கம். இப்போ நம்ம ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக நம்ம ஊர்ல இருந்து எல்லாரும் இங்கே சேர்த்துருக்கிறோம். நம்ம ஜோன் வந்து 4 மாவட்டத்துக்கு உட்பட்டது எல்லாருக்கும் தெரியும். ஜோன் இருக்கக்கூடிய அத்தனை ஜேசி மெம்பரையும் நம்ம ஒன்றா பார்க்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு இடம் வந்து ஜோன் கோட் மிட்கான் தான். இந்த மிட்கான் இந்த சென்னிமலை கவுண்டர் மண்டபத்தில் தான் நடந்தது. கிட்டத்தட்ட 2000 பேர் அந்த மண்டபத்தில் கலந்து அந்த ஜேசிக்குள்ளே அந்த நட்பை பரிமாறினாங்க. இந்த வருஷம் கடைசியில கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவிலே நான் இதுவரைக்கும் நடக்காத ஒரு ஜோன்கானா வந்து இந்த ஜோன்கான் கான்ஃபரன்ஸ் நடத்த போறாங்க. நம்ம எல்லாம் என்ன செய்யணும்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து அங்கே போகணும். உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு ஃபேமிலியோட வெளியில போய் ஒரு டின்னர் சாப்பிட்டு வெளியில வர்றதுக்குன்னா எவ்வளவு ரூபாய் ஒருத்தருக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுல குறைஞ்ச ஒரு பேட்டர்ன் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனா வந்து 2000 ரூபாய் 1900 ரூபாய் வச்சுக்கிறாங்க. 2 நாட்கள் உங்களுக்கு வந்து அந்த மண்டபத்துக்குள்ள அனுமதி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட சனிக்கிழமை 4 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 5-6 மணி வரைக்கும் நடக்கும். பல்வேறு நிகழ்ச்சிகள் அங்கே இருக்கும். கலை நிகழ்ச்சிகள் இருக்கும், அவார்ட் நைட் இருக்கும், பேச்சாளர் வந்து பேசுவாங்க. இது எல்லாமே கண்டு கழித்து அந்த வேளாவிலுக்கு அந்த உணவு நமக்கு வழங்கி அந்த நம்மளை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு வந்து வெறும் 2000 மட்டுமே வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனாக வந்து கேட்குறாங்க. இதே வந்து உங்களுக்கு அந்த ரூமோட வேணும்னா 4882 ரூபா ஒரு ரூமோட கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த ரூமில் தங்கிட்டு அந்த 2 நாளுமே அங்கே சிறப்பாக அந்த ஜோனோட அட்டென்ட் பண்ணிட்டு முடிச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக இங்கே வரலாம். இதுக்கு மேலே 15,000 கிட்டத்தட்ட 6000 வரைக்கும் வந்து ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. இதெல்லாம் ஒரு சிறப்பான கிஃப்ட் கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற பணத்திலிருந்து அதுக்கு மேலாக அந்த ஹோஸ்ட் அங்கே செலவழிக்கிறாங்க. இப்போ வந்து மிட்கான் நடந்த எல்லோ பிரசிடென்ட் அண்ட் அவங்களுடைய மென்டார்லாம் இங்கே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபா 25 லட்சம் ரூபா ப்ராஜெக்ட் நடத்திக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஜோன்கான் வந்து 30 வருஷத்துக்கு நடத்த போறாங்க. அது நம்மளோட பங்களிப்பு நாம என்ன பண்ணோம்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும், அங்கே போய் சேரணும். இங்கிருந்து இது வரைக்கும் ஜோன்கானுக்கு முன்னாடி போயிருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அடுத்த டைம் கேட்கும் பொழுது இந்த அரங்கில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நான் ஜோன்கான் போயிருக்கேன் அப்படின்னு கை தூக்குற அளவுக்கு ஜேசிசி நீங்க எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்க
அங்க நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு, பிசினஸ் ஸ்டால்ஸ். அந்த பிசினஸ் ஸ்டால்ஸ் எல்லாம் போடுறதுக்கு 6 கார் 8 கட்டு சைஸ்ல இருக்குது. அந்த ஸ்டால் வரவங்களுக்கு வந்து உணவு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. உங்க பிசினஸ் அங்க ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. யார் அந்த ஹாலுக்குள்ள போனாலும் வரணும்னாலும் அந்த ஸ்டால் வழி தான் போகும். உங்களுடைய ப்ராடக்ட் யாருனாலும் உங்களோட சர்வீஸ் யாருனாலும் அங்கே எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வெறியும் இருக்குது. கண்டிப்பாக அந்த டீம் இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் உண்டான ஃபார்மோடு தான் வந்திருக்கும். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபேமிலி ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் பேரண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக இங்கே பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஓவர் சார். ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு இப்போ ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். ஸோ அவங்களுக்குண்டான கிஃப்ட்ஸ் எல்லாமே ரெடியா வச்சிருக்கோம், உடனே பண்ண முடியும். ஸோ இதில் ஆர்வம் இருக்கிறவங்க, ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, புதுசாக இது வரைக்கும் ஜேசி மெம்பராக இல்லாதவங்க கூட இப்போ நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த ஒரு ஜேசியினுடைய கிளை சங்கத்தில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஆர்வம் இருக்கிறவங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ரெகனைஸ் பண்ணுறது தயாராக இருக்கோம். தேங்க்யூ ஜோன்கான் டீம். Present is over to hosting. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஜேசி பல்லவி பரமசிவம் அவர்களை கௌரவிக்க ஜேசி கோவிந்தசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நடுவர் ஜேசி எஸ் இளங்கோவன் அவர்களை கௌரவிக்க நமது பிரசிடென்ட் ஜேசி பிரகாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய பட்டிமன்ற பேச்சாளர் ஜேசி ராக்கப்பன் கணேசன் அவர்களை கௌரவிக்க நமது ஜேசி சிவகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பேச்சாளர் ஜேசி இ சிவகாமி அவர்களை கௌரவிக்க நமது ஜேசி இ சிவசாமி அவர்களை கௌரவிக்க நமது ஜேசி பூவரசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பேச்சாளர் ஜேசி என் கலைவாணி அவர்களை கௌரவிக்க ஜேசி வேணிப்பிரியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜேசி கே செந்தில் பிரபு அவர்களை கௌரவிக்க ஜேசி சிவநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜேசி வி பிரதீப் குமார் அவர்களை கௌரவிக்க ஜேசி ஹரிஷ் அவர்களை ஜேசி ருத்ரபிரியா அவர்களை கௌரவிக்க ஜேசி பிரபா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜேசி வித்யா சுரேஷ் அவர்களை கௌரவிக்க ஜேசி சதீஷ் குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜேசி ஆர் ஜெனிஷா அவர்களை கௌரவிக்க ஜேசி தாரணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
JFM ஜீவா அவர்களை கௌரவிக்க JC உதயகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். JFM தண்டபாணி அவர்களை கௌரவிக்க JC கலைவாணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Floor handed over to the chairman. Thank you, hosting. Opening remarks by Chairman. Dear British, முதல்ல எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். இவ்வளவு நேரம் இங்கிருந்து பேச்சாளர்களுக்கு உங்களது கைத்தட்டல்களை பரிசானதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கை தட்டலாமே. இன்றைய இளைய தலைமுறையின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணையாக இருப்பது பெற்றோர்கள் மட்டுமல்ல, நாம் வாழப்போகும் 25,000 நாட்களும் தான். இந்த ஒரு வாழ்வை வாழ நாம் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து வாழ்வை வெற்றி பெறுகிறோம். காரணம், வாழ்வது ஒரு முறை. அதே போலதான் சன் டிவியில் வரும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம் போல ஒவ்வொரு வருடமும் நம் மண்டலம் 17 இந்த மாதிரியான சிறப்பு பட்டிமன்றம் ஒரு முறை நடக்க இருக்கும். ஆகையால் இந்த பட்டிமன்றத்திற்கு பெற்றோர்களையும் நண்பர்களையும் அழைத்து வந்து அவர்களின் வளர்ச்சிக்கு ஜேசிக்களாக நாம் துணை நிற்போம் என்று கூறியும், நடுவர் மற்றும் பேச்சாளர்கள், பங்கேற்பாளர்கள், பார்வையாளர்கள், உபசரிப்பு கிளைய சொந்தங்கள் அனைவருக்கும் பாராட்டுகளையும் நன்றியும் உரிதாக்கிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். So good evening all. So இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடத்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னைக்கு சேர்மேன் தடவாடி சார் அண்டு நம்ம சீஃப் கெஸ்ட் பல்லவி சார் அண்டு எல்லாரும் சார், அப்புறம் ஜிபி மெம்பர் பாலிஸ்டர், அதர் long president and member and pride allied members and எல்லாருக்கும் dinner இருக்கு சாப்பிடுவோம்.